அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. அக்கா இப்போ இந்த துணியா முருகையா? இல்ல இல்ல இல்ல, இத கொடுத்து நம்ம பொண்ணை இன்னும் கஷ்டப்படுத்த வேண்டாம், பேசாம போயிடலாம். முருகையா சார், சாரி சார், உங்களை இந்த டைம் இங்க வர வச்சு கஷ்டப்படுத்திட்டேன். சாரி சார், நான் கிளம்புறேன், நீங்களும் பார்த்து வீட்டுக்கு போங்க. முருகையா எதுக்காக வந்தீங்க? கையில என்ன வச்சிருக்கீங்க? இல்ல சார், வேண்டாம், உங்களை சிரமப்படுத்தினதுக்கு சாரி சார். முருகையா சார், என்ன உங்க பொண்ணுக்காக ஏதாவது வாங்கிருக்கீங்களா? சார் என்ன வாங்கிருக்கீங்க? அது சேலை சார். சரி கொடுங்க, உங்க பொண்ணுகிட்ட கொடுத்துட்றேன். இல்ல 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 சார், நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு தெரிஞ்சதுன்னா நான் என் பொண்ணை இன்னும் கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயிடும் சார். என்னை விட்டு விலகி இருக்கிறதா என் பொண்ணுக்கு நல்லது. வேண்டாம் சார், நான் அவளை கஷ்டப்படுத்தல. நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னு சொல்ல மாட்டேன். கொடுங்க, நான் வாங்கி கொடுத்ததா கொடுத்துட்றேன். சார் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்க, திருப்பி கொண்டு போய் என்ன பண்ண போறீங்க? இல்ல சார், இன்னைக்கு ஆபீஸ்ல செலவுக்கு வச்சுக்கோன்னு சத்யமூர்த்தி சார் 5000 ரூபாய் கொடுத்தாரு. அந்த காசை பார்த்தோன்னே என் பொண்ணுக்கு ஏதாவது வாங்கலான்னு. இதெல்லாம் உங்க பொண்ணு ஆசைப்பட்டப்போ வாங்கி கொடுத்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. சரி ஓகே, இப்போ உங்க சந்தோஷத்துக்காக நான் இதை செய்யறேன் சார். ஆனா நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு எப்பவுமேவா தெரியாம பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. ஆனா சார், உங்களுக்கு ஏதாவது நான் உதவி செய்யற மாதிரி இருந்தா அப்ப நான் எதையுமே யோசிக்க மாட்டேன் சார். கண்டிப்பா உங்களுக்காக நான் செய்யறேன் சார். எனக்கு நீங்க உதவின்னு செஞ்சீங்கன்னா இதே மாதிரி எப்பவும் திருந்தி நல்ல மனுஷனாவே இருங்க. கண்டிப்பா உங்க பொண்ணு மனசு ஒரு நாள் மாறும். அப்ப உங்ககிட்ட நான் கூட்டிட்டு வரேன். மாறுமான்னு தெரியல சார், ஆனா அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்தாங்க சார், கொடுங்க. எவ்வளவு ரேட்டுக்கு எடுத்தீங்க? 5000 ரூபாய் கொடுத்ததுக்கு மிச்சம் 125 ரூபாய் கொடுத்தாங்க சார். முருகையா கொடுத்த 5000 ரூபாய்க்கு சேலை எடுத்துட்டீங்களா? பிறகு உங்க செலவுக்கு எனக்கு என்ன சார் செலவு? அங்க சத்யமூர்த்தி சார் எல்லாத்தையுமே பாத்துக்கிறாங்க. ஆனா சார், ஆரம்பத்துல நான் யாருக்கும் எந்த நல்லதும் செய்யல. என் அப்பா அம்மா பண்ண புண்ணியமோ என்னமோ, ஆடாத ஆட்டம்லாம் ஆடி ஓஞ்சி வந்ததுக்கு அப்புறமும் உங்கள மாதிரி நல்ல மனுஷங்களா என் கண்ணுல பட்டு எனக்கு நல்லது செய்யறீங்க. கண்டிப்பா எங்க அப்பா அம்மா பண்ண புண்ணியமா தான் சார் இருக்கும். சார், நீங்க பாக்குறதுலே புரியுது, இந்த மாதிரி வார்த்தையோ உன் புள்ளையும் சொல்ல வேண்டாமான்னு பாக்குறீங்க. சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்ந்துட்டேன் சார். சரி விடுங்க முருகையா, மனச பேசி பேசி நீங்க கஷ்டப்பட்டுக்க வேண்டாம். என்னமோ இப்ப இந்த அளவுக்கு மாறி இருக்கீங்களே, அதுவே சந்தோஷம். நீங்க உங்க இடத்துக்கு அப்படியே போயிடுவீங்களா? நான் கொண்டு வந்து விடவா? இல்ல 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 சார், நான் போய்க்கிறேன். சரி ஓகே, பாத்து போங்க. சார், என் பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க. என் பொண்ணு இந்த துணியை போடும்போது மகாலட்சுமி மாதிரி இருந்தாளான்னு சொல்லுங்க சார். ஒரு வார்த்தை சொன்னா கூட போதும். போதும் சார். முருகையா சார், நாளைக்கு நைட் ஒரு 7 மணிக்கிட்டக்க நம்ம அம்மன் கோவிலுக்கு வந்துருங்க சார். கோவிலுக்கு 7 மணிக்கு வாங்க. உங்க பொண்ணை கூட்டிட்டு வாரேன். ஆனா அவ கண்ணில் படாம. முருகையா, ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் என் பொண்ணு கண்ணிலேயே பட மாட்டேன் சார். ஐயோ முருகையா, எழுந்துருங்க. கண்டிப்பா அவ கண்ணில் படாம அவளை பார்த்துட்டு போயிடுறேன் சார். சரிங்க முருகையா, எழுந்துருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். சொல்லாமலேயே மனசை புரிஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் நான் எப்பவும் மறக்க மாட்டேன் சார், மறக்கவே மாட்டேன். சரி சரி, எழுந்துருங்க, போங்க, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போங்க. நாளைக்கு 7 மணிக்கு நான் கரெக்டா கூட்டிட்டு வரேன். ஆனா வேணிக்கு தெரியாம தூரமா இருந்து பாத்துட்டு போங்க. சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம். ஓய், எப்படி இருந்தது? என்ன சிந்து அப்படி பாக்குற? காலையில நல்லா தூங்கிட்டு இருந்தவள அலார வச்சு 6 மணிக்கு எழுப்பி விட்டு எதுக்குடா இப்படி வெட்டியா நடக்க விட்டுட்டு இருக்க? வாக்கிங் சிந்து, வாக்கிங். நான் உன்கிட்ட கேட்கவே இல்ல. ஐயோ சிந்து, இதெல்லாம் காலையில எழுந்தது செய்யணும். ஏன் செய்யணும்? இங்க பாரு, இப்படி குதர்க்கமா கேள்வி கேட்காத. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு எதுக்கு என்ன எழுப்பி விட்ட? ஓ, அத கேக்குறியா? டெய்லி காலையில நான் தான் ஜாக்கிங் வருவேன். அது எனக்கு தெரியும். நேத்து இந்த பக்கம் ஜாக்கிங் வரும்போது இங்க பாரு பாரு பாரு, நல்லா பாரு, மரத்துல பூக்கள் எப்படி பூத்து குலுங்குதுன்னு. ஓ, குலுங்குதா? இத பார்த்ததும் தனியா என்னால நடக்கவே மனசில்ல. ஏன்? இந்த பூவெல்லாம் என்னை பார்த்து நக்கலா சிரிக்கிற மாதிரியே இருந்தது. நக்கலா சிரிச்சதா? அதுவும் இந்த பூவா? ஆமா சிந்து, என்னமா இந்த பூ தான் ரொம்ப பெரிய அழகிகளாம். என்ன மாதிரி யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு கோணத்துல எல்லா பூவும் அப்படியே என்ன பார்த்து நக்கலா சிரிக்குது. வந்தது பாரு எனக்கு கோபம். நீங்க என்ன அழகு, ஏன் சிந்து இருக்காளே பேரழகி, அவளை மட்டும் நீங்க பாத்தீங்க இப்படி பாலேன்னு சிரிச்சுட்டு சந்தோஷமா காத்துல விளையாண்டுட்டு இருக்கிற நீங்க அப்படியே அப்செட் ஆயிருவீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். எது பூக்கிட்ட? யா யா,
பாத்தியா உன்னை கூட்டிட்டு வந்ததும் எல்லா பூவும் எப்படி சைலண்டா இருக்குன்னு. ஏய் எல்லாம் பாத்துக்கோங்க, உங்களை விட என் சிந்து லட்சம் கோடி அதை விட அதிகமான அழகு. டேய் 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 ரொம்ப பண்ணாதடா. தனியா நடக்க ஒரு மாதிரி இருக்கு. என் கூட ஜாக்கிங் வான்னு சொன்னா நான் வந்திருப்பேன். அதை விட்டுட்டு காலங்காத்தால எழுந்துரு உன்கிட்ட ஒரு அதிசயத்தை காமிக்கிறேன்னு அடிச்சு புடிச்சு எழுப்பி கூட்டிட்டு வந்து இப்படி ஒரு கேவலமான டயலாக் சொல்றியே. ஏய் எது கேவலம்? நானே பூக்கிட்ட வரும்போது சொல்லிக்கிட்டே வந்தேன். என்ன? பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். எப்படி? ஐயே இப்ப என்ன டெய்லி நானும் ஜாக்கிங் வரணுமா? ஆனா இப்படி மொக்க கடியெல்லாம் கடிக்க கூடாது. ஓகே ஓகே கடிக்க மாட்டேன். சரி வா போலாம். சிந்து. என்ன சித்து? அது வந்து காலங்கத்தால நீ. ஏய் போதும் போதும், இதுவே ரொம்ப ஓவரு. இல்ல அது வந்து சித்து நடக்கலாமே. இல்ல இல்ல நான் உன்கிட்ட சொல்லி ஆகணும். எவன் அவன்? டேய் சித்து என்னடா பயந்துட்டியா? டேய் ஜீவா. என்னடி எப்படி இருக்க? நான் சூப்பர்டா. ஐயோ சிந்து. என்னடா? நான் வேற கொடை எடுத்துட்டு வராம வந்துட்டேனே. கொடையா? எதுக்கு? இல்ல காலையில இந்த டைம்ல உன்னை எப்படி பாக்க? அது வேற மழை அடிச்சு ஊத்திருச்சுனா. டேய் எருமை. இந்த டைம்ல நீ என்னைக்கு எழுந்திருந்திருக்க? ஏதாவது விசேஷம் இல்ல உன்னோட எக்ஸாம் டைம்? அதெல்லாம் விடு. உன் கல்யாணத்தப்போ காலையில 8 மணி வரைக்கும் தூங்கி எழுந்துதானே வந்த. டேய் என்னடி அதிசயமா இருக்கு? காலங்காத்தால ஏன் சிந்துவா? அது ஒண்ணு இல்லடா, சித்து கூட கம்பெனி கொடுக்கறேன். அப்படியே ஜாலியா வாக்கிங். ஏய் அம்மா நீ? நான் சைக்கிளிங். ஏய் எருமை நடக்க வேண்டியதானே? நடக்கிறத விட இது நல்லதுமா. நீ ஏன் சொல்லிக்கிறது? நமக்குனே எங்க இருந்துதான் வருவாங்களோ. இப்பதான் நான் பேச பேச ஆசையா சிரிச்சா என்னெல்லாம் கேட்டா. ஐயோ இவளை கரெக்ட் பண்ண எவ்வளவு அழகா கவிதையெல்லாம் யோசித்து. கவிதை கிடையாது, இருந்தாலும் கவிதை மாதிரி எவ்வளவு அழகா வார்த்தைகளெல்லாம் கோர்த்து ஒரு பூமாலை மாதிரி பேசுறேன். பேசி முடிக்கமுல்ல சிவ பூஜையில கொரடி புகுந்த மாதிரி வந்து புகுந்துட்டான். ஏய் சித்தார்த். டேய் என்னடா இப்படி பேந்த பேந்த முழிக்கிற? என்னடா யோசிக்கிற? கரடி வந்துருச்சேன்னு பாக்குறேன். ஓ கருப்பு ட்ரெஸ் போட்டனால கரடிங்கிறியா? ஏண்டா நீயும் தான் ஏகப்பட்ட கலர்ல ஒரு சட்டைய போட்டிருக்க, அதுக்காக உன்ன கலப்பு சித்து நான் சொல்ல முடியும்? கலப்பா? எல்லாத்தையும் கலந்து வச்சிருக்கியே. ஏய் நல்லா இல்ல. அப்பனா ஜோக்கர் சித்து. ஜீவா சரி அதுவும் நல்லா இல்லையா? ரெயின்போ சித்து. டேய் ஏண்டா? ஆமா ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? அது ஏய் ஏண்டா? இல்ல இந்த மொழி முழிக்கிறியே, ஏதோ நீ முழிக்கிறத பார்த்தா புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல சைக்கிள் கேப்ல நான் உள்ள நுழைஞ்ச மாதிரி. அதான்டா சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி. அப்படி ஏதோ ஃபீல் பண்றியோ? கரெக்ட், அப்படியே தான் ஃபீல் பண்றேன். ஏய் யாராவது அப்படி ஃபீல் பண்ணுவாங்களா? உன் புருஷன் பண்ணுவான். ஜீவா சரி ஓகே, ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, பேசுங்க பேசுங்க. சித்து மூஞ்ச பார்த்தாலே கடுகு போட்டா வெடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு, அதனால நான் கிளம்புறேன். சித்து நான் வரலப்பா, நீங்க பேசிக்கிட்டே வாங்க. அதான் பேசுற மூடே போச்சு. ஏய் காலங்கத்தால வாக்கிங் போகும்போது இதெல்லாம் நல்லா இல்லடா. எது? டேய் ஜீவா ஏண்டா இந்த பேச்சு பேசுற? சரி வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் சூப்பர். ஆனா வீராவா? வீரானாக்கு என்ன? டேய் உளறுவாயா உளறிராதடா, அப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லாரும் நம்மள கொண்டு போடுவாங்க. டேய் ஜீவா என்னாச்சுடா? அது ஒண்ணு இல்ல, வீரா மட்டும் எழுந்துட்டான்னு சொன்னேன். டேய் லூசு. சரி எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? எங்களுக்கு என்ன, ஒவ்வொரு நாள் பொழுதும் ஜாலியா போகுது, சும்மா செம்ம சூப்பரா என்ஜாய் பண்றோம். ஆனா என்ன என்ஜாய் பண்ண விட்டுறாத. ஏன்னா கடுப்புலயே இருக்க. சைக்கிள் கேப்ல வந்தது குத்தமாடா? ஆமா குத்தம் தான். இங்க பாரு சித்து, அந்தாண்ட நீ தள்ளி போவேன். எங்கடா? கொஞ்சம் தள்ளி போவேன். எதுக்குடா? அட போப்பா. ஏய் டேய் டேய், இந்த கேப்ப ஃபுல்லா பண்ணாதான் நீ திட்டணும். டேய் நானே கடுப்புல இருக்கேன். ஏண்டா என் மாமா பொண்ண கரெக்ட் பண்ண முடியலையா? ஆமா ஏதாவது ஐடியா இருந்தா கொடுத்துட்டு போ. ஐடியா? டேய் சிந்துக்கு டெடி பியர்னா ரொம்ப பிடிக்கும்டா. கரடி பொம்மையா? எஸ் அதே அதே. நல்லா ஓ சைஸுக்கு ஒண்ணு வாங்கி கொடு. வாங்கி கொடுத்தா இந்த பொம்மையா அவளுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அந்த மாதிரி ஒன்னையும் பிடிக்க ஆரம்பிச்சிரும். நிஜமாவா? நிஜமாதான்டா, அவ ஒரு பொம்மை பைத்தியம். சொல்லிட்டுல இன்னைக்கே வாங்கி கொடுத்துறேன். வாங்கி கொடு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்டா. பாத்தியா எனக்கு கரடின்லாம் சொன்ன, உனக்கு எவ்வளவு அழகா ஐடியா கொடுத்துருக்கேன். சாரிடா. இந்த மாதிரி ஐடியா வேணா என்கிட்ட கேளு, அவளுக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அத சொல்றேன். ஓகே ஓகே. டேய் ஆனா மறந்துடாத, ஓ அளவுக்கு பெரிய பொம்மையா வாங்கி கொடு. ஓகேடா. ஓகே நான் சொல்றேன். டேய் சித்து, அவளுக்கு டெடி பியர்னா ரொம்ப பிடிக்கும். அது எப்படின்னா உன்னை விடவே ரொம்ப பிடிக்கும்.
ஒன்னளவுக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தேனா அந்த பொம்மையை டெய்லி கட்டி பிடிச்சு தூங்குவாளே தவிர உன பக்கத்துல உட்கார கூட விட மாட்டா. என்னையோட கரடின்னு சொன்ன, நீ உங்க 2 பேத்துக்கு நடுவுல கரடி நான் கிடையாதுடா. அந்த டெடி பியர் மட்டும்தான். ஆவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் பிறக்கும் போதே அப்படிதான். ஜீவா என்னடா ரகசியம் பேசுற? ஜீவா அது ஒண்ணு இல்லடி. சும்மா பிசினஸ் பேசிட்டு இருந்தோம். ஐயே பிசினஸ் பேசுற மூஞ்ச பாரு. டேய் எருமை, அவன் முகத்தை பார்த்தா 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி இருக்கு. என்னடா சொன்ன? நான் என்ன சொன்னாலும் உனக்கு சாதகமா தான் சொல்வேன். அதனால பயப்படாத. ஆல்வேஸ் பி ஹாப்பி. ஜீவா வரட்டா? யோ அண்ணாத்த வரட்டுமா? கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஐயோ மூஞ்செல்லாம் சிரிப்பு. நைட் ஆகுவ பாரு கடுப்பு. அதவா என்னடா இன்னைக்கு சீக்கிரம் எழுந்துட்டீங்க? அப்பா கூட விளையாடவா? அப்பா பேசுனதும் பேசுறியா? உன்னோட இந்த மழலை குரலை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதவா அப்பா என்னையவே மறந்துடுவேன். டேய் ஆனாலும் பொறாமையா இருக்குடா. அப்பா உன்ன மாதிரியே இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கோம். டேய் அதவா என்ன சொல்றதுன்னு தெரியலடா. ஆனா சரி நீ புரிஞ்சுக்குவ. இப்போதைக்கு உங்க அம்மா என்னை விட்டுட்டு போகணும். ஏன் அதவா உங்க அம்மா என்ன வெறுக்க மாட்டாளா? நான் அவளை எவ்வளவு டார்ச்சர் பண்றேன். அவகிட்ட நான் கத்தி கூட பேசுனதில்ல. நான் இப்ப பேசும்போதெல்லாம் கடுகடுன்னு தான் பேசுறேன். நான் இவ்வளவு டார்ச்சர் பண்ணியும் ஏன்டா ஏன் என்னை விட்டுட்டு போக மாட்டேங்கிறா? அதெல்லாம் விட என்கிட்ட கோபமா சண்டை கூட போட மாட்டேங்கிறாடா. ஏண்டா அவ்வளவு நம்பிக்கையா? சொல்லுடா, உங்க அப்பா மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காளா? சொல்லி வை உங்க அம்மா கிட்ட. இந்த நம்பிக்கை எல்லாம் வைக்காத. நம்ம அப்பா கடைசியில நம்மளை ஏமாத்திட்டு போயிருவாங்கன்னு. என்னடா என்ன சொல்ற? அப்பா ஏமாத்திட்டு போக மாட்டேன்னு சொல்றியா? இல்லடா போயிடுவேன். ஏமாத்திட்டு போயிடுவேன். எங்க போவீங்க? ஓ உங்க அம்மா வந்துட்டாளா? உங்க அம்மா எப்படினாலும் என்ன வெறுக்கணும்டா. அதுக்கு நீயாவது ஒரு ஐடியா சொல்ல. உங்களை தான் கேட்டேன். எங்க போவீங்க? அதவா நான் யார்கிட்டயும் பேச விரும்பல. அது ஏன் இஷ்டம். நான் எங்க வேணாலும் போவேன். தேவையில்லாம யாரும் கேள்வி கேட்க வேண்டாம். சொல்ல அதவா. யாரும் கேட்காம இருக்கலாம், ஆனா நான் கேட்பேன். என்னங்க என்னங்க இங்க பாருங்க. நீங்க என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பா உங்களை வெறுக்கவும் மாட்டேன், உங்களை விட்டுட்டு போகவும் மாட்டேன். நான் இந்த வீட்டை விட்டுட்டு போவேன், உங்களை விட்டுட்டு போவேன்னு கனவு கூட காணாதீங்க. நான் அன்னைக்கு சொன்னதான். நான் இந்த வீட்டை விட்டோ இல்ல உங்களை விட்டோ போறேனா அது செத்து போனமா மட்டும்தான். ஏய் சும்மா அறிவு இல்லாம பேசிட்டு இருக்காத. புள்ளைய கையில வச்சிட்டு இருக்கேன்னு பாக்குறேன். அதே பக்கத்திலே வந்து நிக்காத. தூர போ. நான் ஏன் போனோம்? நீங்க ஏன் புருஷன்? அப்படியெல்லாம் போக முடியாது. நான் சொன்னாதாண்டி நீ என் பொண்டாட்டி. வேண்டான்னு சொல்லிட்டேனா நீ யாரோதான். என்னங்க வார்த்தையால கொல்லாதீங்க. இப்படி எல்லாம் பேசுறது உங்களுக்கே கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னங்க எதா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லுங்க. ஏதாவது ப்ராப்ளமா, பிசினஸா, இல்ல எதா இருந்தாலும் சரி. என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்காதீங்க. நான் எதுவுமே நினைக்க மாட்டேங்க. எதா இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இருக்கேன். எதுக்காகங்க என்ன வெறுக்கணும்னு நினைக்கிறீங்க? பிடிக்கல. என்னங்க பிடிக்கல? இந்த ஒரே காரணம் மட்டும்தான். கொஞ்ச நேரம் ஆதவன் கூட விளையாடணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. திரும்ப திரும்ப பேசி என்ன டென்ஷன் ஆக்கி பிள்ளைய கூட கொஞ்சம் விடாம ஆக்கிடாத. எங்க நான் வேண்டாம், நம்ம புள்ள மட்டும் வேணுமா? அதான் நம்ம புள்ளன்னு சொல்லிட்டியே, அதுக்காகவாது வேணும். என்னங்க கிளம்புறியா? கத்துனா புள்ள பயந்துருவானு மெதுவா பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என் பொறுமைய சோதிக்காத. கிளம்பு மொத. எவ்வளவு பேசினாலும் அதே பிடிவாதம், அதே கோபம். என்னங்க எவ்வளவு வைராக்கியமா இருந்தாலும் மனசு கொஞ்சம் கொஞ்சமா விடுது. நீங்க என்ன வெறுக்கிறீங்களா? நான் உங்களை விட்டு போனாதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? அப்படிலாம் மனசு யோசிக்குதுங்க. என்ன இன்னும் யோசிக்க வைக்காதீங்க. என்னால உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது, இருக்கவே முடியாது. எப்ப புரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியல. போயிட்டாளா? பாத்தியாடா உங்க அம்மா திமிர? எவ்வளவு பேச்சு பேசுறேன். எவ்வளவு பிடிவாத காரியா இருக்கா பாத்தியா? இவளுக்கு இப்ப வரைக்கும் பண்ணது காணல. இன்னும் கொஞ்சம் ஏதாவது பெருசா முயற்சி பண்ணி பாக்குறேன். ஆனா கண்டிப்பா அப்பா உங்களை ஏமாத்திட்டு போயிடுவேண்டா. ஏன் அதவா என்ன மன்னிப்பான்? அதவா அப்பாவை மன்னிப்பேல? சொல்லு அப்பாவை மன்னிப்பியா? எனக்கு தெரியும்டா. என் உயிர் என்ன கண்டிப்பா புரிஞ்சுக்குவ.
எங்க போனா இந்த ஆந்தக்கண்ணி? காஃபிய வச்சுட்டு 2 சவுண்ட் கொடுத்துட்டு போனா. இவளுக்கு பயந்து எழுந்து உக்காந்தா ஆளை காணுமே. சரி ஓகே, காஃபியை குடிச்சாச்சு, வச்சுட்டு திரும்பவும் படுத்துடலாம். சக்தி, தடி வந்துட்டாளா? சக்தி, சுபா எழுந்துட்டியா? நான் கூட இன்னும் தூங்கிட்டா இருக்க போல. வச்சிட்டு போன காஃபியை மூஞ்சில ஊத்தலான்னு பார்த்தேன். நல்ல வேளை கரெக்ட்டா எழுந்துட்ட. ஏன் ஏன் இந்த கொலவெறி? ஏண்டா, உனக்கு கொஞ்ச நாள் பொறுப்பு இருக்காடா? ஏண்டா இப்படி பொறுப்பே இல்லாம இருக்க? ஏன் அந்த கண்ணி, என்னாச்சு? இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியுமா? சொல்றா, என்ன நாளுன்னு தெரியுமா? ஐயோ, என்ன நாளு? இவ பிறந்த நாளா இருக்குமோ? இவ பிறந்த நாள் இந்த மாசம்? இல்ல ஒருவேளை நம்ம பிறந்த நாளு. நம்ம பிறந்தா என்ன, பிறக்காட்டி என்ன, அத பத்தி இவளுக்கு கவலை இல்ல. ஒருவேளை நம்ம கல்யாண நாளாதான் இருக்கும். என்னடா புலம்பிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா தெரியாதா? ஏய், அது எப்படி தெரியாம இருக்கும்? யாரும் புதக்குழியில விழுந்த நாளெல்லாம் மறக்கவே மாட்டாங்க. புதக்குழியா? ஏய், இல்ல இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் தானே. வாழ்த்துக்கள் சுபா. பூவும் பொட்டோட மஞ்சள் குங்குமத்தோட 100 வயசு வாழு. நீ அப்பனா 102 வயசு வரைக்கும் வாழ்வ. அது சொல்றா. சரி ஓகே, அப்ப நான் 98 வயசு வரைக்கும் வாழு. ஓ, அப்பனா நீ 100 வயசு வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுற. ஏண்டி என்னெல்லாம் பார்த்தா பாவமாவே தெரியலையா? தெரியல சுபா. எருமை, இன்னைக்கு ஒண்ணு நம்ம கல்யாண நாள் கிடையாது. என்னது, கல்யாண நாள் கிடையாதா? அது எப்படி கிடையாம போகும்? என்ன, நம்ம கல்யாண நாள காலண்டர்ல இருந்தே தூக்கிட்டாங்களா? ஆமாடா, நம்ம கல்யாண நாள காலண்டர்ல இருந்தே தூக்கிட்டாங்க. போய் போராடு. இல்ல, நீதான் இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமான்னு கேட்ட. தெரியுமான்னு கேட்டா நீ ஏதாவது ஒரு நாளை சொல்லிடுவியா? அது சரி ஓகே, இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா இல்லையா? நீயே சொல்லிருடி, காலங்கத்தால யோசிக்க முடியல. அப்பா, உன்னை வச்சு நான் என்னதான் பண்ண போறேனோ? நேத்துதான் படிச்சு படிச்சு பிளான் போட்டோம். எதை படிச்சு? மனச படிச்சு. என்ன பிளானு? டேய், கத்தாம சொல்லுடி, நீ கத்துல எல்லாமே மறந்துடுது. சரி ஓகே, இன்னைக்கு என்ன நாளுனா நீ சரக்கு அடிக்கிற நாளு. என்னடா இப்படி முழிக்கிற? இன்னைக்கு நீ சரக்கு அடிக்கிற நாளு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்க. இங்க பாரு, கடகடன் கிளம்பு, வேகமா ஆபீஸ்க்கு போ. ஆபீஸ்ல உன்னோட ஒர்க் எல்லாத்தையும் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணு. அப்புறம் வரும்போது சரக்கு பாட்டிலோட வா. இங்க பாரு, வெளியே யார் பாக்குறாங்களோ பாக்கலையோ எனக்கு தெரியாது, ஆனா நம்ம வீட்ல யாருமே பார்க்க கூடாது. ஓகேவா? சுபா, ஒண்ணுக்கு ஒரு 10 தடவை கூட யோசித்து போ. இதெல்லாம் தேவையா? கண்டிப்பா தேவைதான். ஏன்னா மதி பாவம். ஐயோ ராமா ராமா. என்னடா தெரியாதனமா இந்த ஐடியாவை நான் கொடுத்துட்டேன். ஆனா அது எனக்கே ஆப்பா வரும்னு எதிர்பார்க்கலடி. ஆப்பு சோப்பெல்லாம் அப்புறம் எதிர்பார்த்துக்கலாம். சீக்கிரம் வா, சரக்கு பாட்டிலோட வா. நம்ம 2 பேர் மட்டும் வேகமா சாப்பிட்டுட்டு தூங்க போறோம் சொல்லி சீக்கிரம் நம்ம ரூமுக்கு வந்துடலாம். டேய், நீ சரக்கடி, நான் உனக்கு கம்பெனி கொடுக்கறேனா? என்னடா உலக அதிசயம்டி இதெல்லாம். பாத்தியா, உனக்கு வாச்ச பொண்டாட்டி அப்படிடா. ஏன்டா இவ்வளவு நல்லவளா பிறந்தேனோ? ஒரு நேரம் என்ன நினைக்கும் போது எனக்கே பொறாமையா இருக்குடா. ரொம்ப நல்லவளா பிறந்துட்டேன்ல. இதெல்லாம் ரத்தனா பாக்க தெரிஞ்சது என் மூஞ்சிலேயே முழிக்காதன்னு வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவாரு. இந்த காரியம் செய்யறதுக்கு இவன் நல்லவளாம். ஏய், என்னடா புலம்புற? அது வந்து ஓகே ஓகே, நீயும் என்ன பத்தி பெருமையா பேசினா பேசிக்கிட்டே இருப்ப. அப்புறம் நம்ம காரியத்துல சிதற விட்டுருவோம். நீ வேகமா குளிச்சிட்டு ஆபீஸ் கிளம்பு. நான் சொன்னபடி எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணிட்டு கரெக்டா 8 இல்ல 8:30 நம்ம இந்த ரூம்க்குள்ள ஆஜராயிரும். இன்னைக்கு நீ சரக்கு அடிக்கிற, உண்மையை மட்டுமே பேசுற. ஐ ஜாலி, நீ என்னென்ன பேச போறேன்னு கேட்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். இன்னைக்கு என்ன பத்தி மனசுல என்னென்ன நினைச்சிருக்கானோ அது எல்லாத்தையும் ஒப்பிப்பான். சுபா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவடி. சக்தி மனசுல புதஞ்சு கிடக்குறதெல்லாம் இன்னைக்கு நீ பார்க்க போற. ஏ சுபா, அட குறுக்கு புடிச்ச குறுக்கி, நீங்க நம்மள சரக்கு அடிக்காம விட மாட்டா போல. அடியே, இல்ல இப்ப இல்லடி, சரக்கு அடிச்சுட்டு உன்னை கவனிச்சுக்கிறேன். நீக்கு ஒரு நல்ல குடிகார மகனா பார்க்க ஆசைப்பட்டுட்டேல. பாப்படி பாப்ப. சக்தி, இன்னைக்கு நீ யாருன்னு காமிக்கிற நேரம் வந்தாச்சு. காமிப்போண்டா, காமிப்போம். என்னடா இது, நம்ம முகம் ரொம்ப பிரைட்டா இருக்கு. ஒருவேளை குளிச்சுட்டு வந்தனால இவ்வளவு பிரைட்டா இருக்கோ? இல்ல சந்தோஷத்தினால கூட இருக்கலாம். மேம் நேத்து குழந்தை பெத்துக்கலாம்னு சொன்னது வந்து அது ஒரு சந்தோஷம். என் குழந்தை சீக்கிரம் வரப்போறாங்க. 2 கையிலையும் அள்ளி என் நெஞ்சோட அணைச்சு ஆசை தீர கொஞ்சனும். எந்த அளவுக்கு வருத்தத்துல இருந்தேன், இதெல்லாம் சரி பண்ணது ஆதவன் தான். இப்ப அதை விட ஒரு சந்தோஷம். ஆனாலும் ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆகும்போது ஊட்டியில இருந்த டாக்டர் 4 வருஷத்துக்காவது குழந்தை பெத்துக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப 1 வருஷத்துல எல்லாமே மாறிடுச்சுல.
சொல்லுவாங்கல்ல நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும்னு. அதே மாதிரியே நடக்குது. வாசுகி, என்னங்க உள்ள வாங்கங்க. அதெல்லாம் ஆல்ரெடி வந்தாச்சு. என்ன அப்படியே உட்காந்துட்டு இருக்க? ஏங்க குளிச்சுட்டு வந்து சொல்லுங்க, நான் குளிச்சுட்டு ஆபீஸ் கிளம்புறேன்னு சொன்னேன். குளிச்சுட்டு ஹாயா தலைய கூட துவட்டாம என்னங்க எப்பவும் அழகா பொட்டு குங்குமம் எல்லாம் வச்சிருப்பீங்க. இன்னைக்கு என்ன குளிச்சதோட அப்படியே உட்காந்தாச்சு. என்னங்க சொல்லுமா. அது ஒண்ணு இல்ல, என் முகத்தை பார்த்தா ரொம்ப அழகா தெரியுதுல. என்னாச்சு வாசுகி? தெரியலங்க, குளிச்சுட்டு வந்தேன், பார்க்க ரொம்ப அழகா தெரிஞ்சதா. சரி, அந்த அழகெல்லாம் ஏன் வேஸ்ட் பண்ணிட்டுன்னு இங்க வந்ததும் உங்ககிட்டயும் சொல்லி உங்களையும் பார்க்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரூமை விட்டு வெளியே வரலான்னு உட்காந்துட்டேன். சரிதான், நீ எப்ப கூப்பிடுவேன் நான் வெளியே வெயிட் பண்ண. நீ அழகா ரசிக்கிறியா? என்னங்க உங்க கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரியுறமா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? தெரியுமே. என்ன? நமக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்க போகுது. ஆமா, ஆனா வாசுகி, குழந்தை பெத்துக்கலாம் டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்காக குழந்தைன்னு ஓவர் எதிர்பார்ப்புல இருக்காதீங்க. ஏங்க ஏன் இப்படி சொல்றீங்க? இங்க பாருமா, நம்ம ரொம்ப எதிர்பார்ப்பு வைக்க ஒவ்வொரு மாசமா கொஞ்சம் லேட் ஆகிக்கிட்டே போச்சுன்னா அப்புறம் நம்ம மனசளவுல கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவோம். நம்மளோட நார்மலான சந்தோஷமான வாழ்க்கையை கூட நம்மளால வாழ முடியாது. என்னங்க? இங்க பாரு வாசுகி, இத நினைக்காத, எதிர்பார்க்கவும் செய்யாத. நாம எப்பவும் போல சந்தோஷமா இருக்கலாம். எதிர்பார்க்காத நேரம் நம்ம எதிர்பார்க்கறது கிடைக்கும் போது அந்த ஒரு சந்தோஷத்துக்கு ஈடு இணை இல்லாம இருக்கும். இப்போ இருந்து எதையும் நினைச்சு ஆசைப்பட்டு அப்புறம் எதிர்பார்ப்பு மட்டும் அதிகமா ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஒவ்வொரு நிமிஷம் இல்ல ஒவ்வொரு செகண்ட் கூட கடக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏய் வாசுகி, என்னங்க கவலைப்படுறீங்களா? நான் ஒன்னும் இது இல்ல புரியுதுங்க, நீங்க சொல்றது சரிதான். ஒவ்வொரு மாசமும் இதே எதிர்பார்ப்புல இருந்து கொஞ்சம் லேட் ஆயிட்டாலும் அப்புறம் நான் மட்டும் இல்ல உங்களையும் கஷ்டப்படுத்துவேன். நம்மளை பார்த்து வீட்டுல உள்ள எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. அதனால இப்ப எப்படி இருந்தோமோ அதே மாதிரியே இருக்கலாம். அவ்வளவுதாமா. ஆனா இத நீ வாய் வார்த்தை சொல்றதோட மறந்துடாத, மனசுலயும் வச்சுக்கோ. சரிங்க. மா, என்ன முகத்துல உள்ள பிரைட்னஸ காணோம்? ஓய், ஃபீல் எதுவும் பண்ணாத. சாச்சா, அப்பெல்லாம் பண்ண மாட்டேன். எல்லாத்துக்கும் ஆறுதலா நீங்க இருக்கும்போது நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? இங்க பாருங்க, நீங்க ஆறுதல் சொல்வீங்கன்னா காலம் பூரா நான் அழுக கூட தயாரா இருக்கேன். ஏமா, ஏற்கனவே மதியம் நீ அழுகிறத பார்த்தா கஷ்டமா இருக்கு. இந்த பேச்சே நம்ம வீட்டுல வேண்டாம். என்னங்க மரிய பாத்தீங்களா? அழுகவா செய்யறா? இல்ல இப்ப அழுகல சொல்றேன். இப்போ வீரானா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஏதாவது? அவன் எப்பவும் போல நார்மலா தான் இருக்கான். அவன்கிட்ட ஒரு சின்ன வித்தியாசம் கூட எனக்கு தெரியல. அதை விட எனக்கு ஒர்க் இருக்குன்னு ஆபீஸ் கிளம்பியாச்சு. நான் பாரு இன்னும் எழுந்து குளிக்க கூட இல்ல. அவன் குளிச்சு ரெடி ஆகி ஆபீஸ் போயிட்டான். ரொம்ப சின்சியரா தான் இருக்கான். ஆனா மதிய நீ விஷயத்துல சரி ஓகே, சரத்து ஃப்ரீயா விடு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான். பாத்துக்கலாம். சரிங்க, நீங்க போய் குளிங்க. தலத்தை ஓட்டிட்டு அத்தை கூட போய் கூட மாட சமையல் வேலை பாக்குறேன். சரிங்க வாசுகி, டவல் மட்டும் எடுத்து வச்சுட்டு போறீங்களா? எடுத்து வச்சிட்டேங்க. ஓகேமா, தேங்க்யூ. என்னங்க? சரி தேங்க்யூவா வாபஸ் வாங்கிக்கிறேன். லேட் ஆகும், குளிச்சுட்டு வந்துடுறேன். சாப்பாடு மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருயா? நீங்க வாங்குங்க, நான் டேபிள்ல எடுத்து வச்சிடுறேன். என்னதான் ஆச்சு உனக்கு? தினம் என்ன இந்த பாடு படுத்துற? ஏய் நிறுத்தடி. மனுஷா, கொஞ்சமாச்சு கட்டின புருஷனை நம்பணும். நானும் கிட்டத்தட்ட ஒரு வாரமா உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏண்டி, 1 லட்சம் பணத்துக்கு என்ன நம்ப மாட்டியா? தெரிஞ்சு போச்சு, நல்லா தெரிஞ்சு போச்சு. அண்ணனுங்க 2 பேரும் நல்ல கோடீஸ்வரங்க. பணம் கொட்ட நிறைய வச்சிருக்காங்க. நான் ஒண்ணு இல்லாதவன். இந்த குத்தி காமிக்கிற மாதிரி தானே எனக்கு துட்டு வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்ற. இங்க பாரு மனுஷா, ஆரம்பத்துல இருந்து காசு நீ என்ன புடிங்க என்ன பண்ண, என்னத்த சாதிச்ச? இப்ப வாங்கி கூட நான் 6 மாசத்துல கொடுத்துறேனா? இதுக்கு அந்த 6 மாசம் அந்த 1 லட்சத்தை வச்சு நீ என்ன பண்ண போற? சொல்லு, அத சொல்லு. பாரு, முன்ன கூடி நான் எதையும் சொல்ல முடியாது. நான் தேவைனா நீ சரின்னு கேட்கணும். என்ன நான் உனக்கு அடிமையா? இவ்வளவு நாள் நான் அப்படி ஒண்ணு நினைச்சதே இல்ல. உன்னை எதிர்த்து கூட பேசினது இல்ல. எதிர்த்து பேசாம தான் என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிருக்கியா? கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து என்ன எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்க? கொடுமைனா என்ன தெரியுமா? உனக்கு பிடிக்காததெல்லாம் செய்யறது. உனக்கு பிடிக்காதது நான் என்ன செஞ்சிருக்கேன்? என் வீட்டோட இருக்க மாட்டேன், என் அண்ணன் வீட்டுல தான் வந்து இருப்பேன்னு சொன்னேன். நானும் சரின்னு கூட வந்து இருக்கலையா? உனக்கு பிடிச்சத நான் செஞ்சேனா இல்லையா? அப்படி செய்யாம அப்படிலாம் உன் அண்ணன் வீட்டுல இருக்க கூடாது. என் வீட்லயே இருன்னு உன்னை அங்கேயே வச்சு நான் கொடுமைப்படுத்தி இருந்தேனா அப்புறம் நீ சொல்லலாம் எனக்கு கொடுமைக்காரன்னு. பாரு, இப்ப எதுக்கு பழசெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீ தான் பேச வைக்கிற. நானும் ஒரு வாரமா உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். கோடியில பிளங்குறவங்க 1 லட்சம் ரூபாய் கொடுக்க மாட்டாங்களா? அவங்க கிட்ட கேக்குறதுல உன் கௌரவம் குறைஞ்சிருமா? உன் மகன் கிட்ட கேட்டா கூட ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவான். இவ்வளவு வியாக்கணம் பேசுறீங்கல, நீங்க கேட்க வேண்டியதானே? நான் ஏண்டி கேட்கணும்? நான் ஏன் கேட்கணும்? உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேனா இல்ல உன் அண்ணன்களை கல்யாணம் பண்ணிருக்கேனா? நம்ம மகன் கிட்ட கேட்டா அம்மா கிட்ட கேட்டுக்கோ. இதானடி சொல்லி வச்சிருக்க. உங்க அப்பன் துட்டு கேட்டா என்ன கை காமிச்சு விட்டுருன்னு. பிறகு
நீ வாட்டுக்கு 1 லட்சம் 2 லட்சம் வாங்கிட்டு சுத்திட்டு திரிவ. ஏதாவது வம்பு தும்பு இழுத்து வச்சிட்டேனா கஷ்டப்படுறது யாரு? இங்க பாரு மரகதம், இந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை இல்லாம சீ, நீ என்ன சொன்னாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, அடிச்சாலும் மிதிச்சாலும் நீதான் எல்லாம் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு இந்த வீட்டுக்குள்ளே ஒரு அடிமை மாதிரி இருக்கேன் பாத்தியா? அதனாலதான் என் மதிப்பு தெரியல. இப்பவே இங்க இருந்து போறேன். என்னது போறியா? என்னையா என்ன பேசுற? பாட்டு மரகதம், நீ உன்கிட்ட நான் காசு கேட்கல. எனக்கு மதிப்பில்லாத இந்த வீட்டுல நான் ஏன் இருக்கணும்? யோ மனுஷா, சும்மா அப்படி இப்படின்னு பேசாத. என்னதான் இருந்தாலும் உனக்கு ஏத்த மாதிரி உன்னை சமாளிச்சுக்கிட்டு தான் நான் இருந்தேன். எல்லாத்தையும் விளையாட்டுத்தனமா ஏத்துக்கிட்டு கஷ்டத்தையும் ஜாலியா பேசிக்கிட்டு ஓ நோக்கம் போல நீ இருக்கட்டும் நான் விட்டு கொடுத்து போனா இப்ப தெரிஞ்சு போச்சுடி. இப்ப தெரிஞ்சு போச்சு உன் மனசுல நான் எந்த லட்சணத்துல இருக்கேன்னு. ஏன்யா இப்படி பேசுற? ஏய், இனி நான் எதுவும் பேசல, உன்கிட்ட எதையும் கேட்கவும் இல்ல. குட் பாய். யோ யோ மனுஷா, எங்கயா போற? யோ என்ன இது, எங்க போறாரு? ஐயோ, என்னைக்கு இல்லாம இப்படி இன்னைக்கு இப்படி பேசுறாரு? காசு காசுனா நான் என்ன பண்ணட்டும்? அண்ணன்ட்ட போய் என் புருஷன் 1 லட்சம் கேக்குறான் கூடனா அவங்க கொடுப்பாங்க. ஆனா அவளை பத்தி என்ன நினைப்பாங்க? ஐயோ, இத நான் ஆரம்பத்திலே ஜீவா கிட்ட வேற சொல்லிருக்கணுமா? அவங்கிட்டயும் சொல்லல, சுபா கிட்டயும் சொல்லல. இந்த மனுஷன் வேற போறேன்னு போறாரு. எங்க போறாரு என்னன்னு தெரியலையே. யோ இங்க பாரு மனுஷா. என்னடா இது, போன் பண்ணி வாமான்னு சொன்னேன், சொல்லி 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் வரல. அவங்க அப்பா கொடுத்த சாரிய கொடுத்துட்டு நாம எழுந்து குளிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தா சரி ஓகே வர்ற மாதிரி தெரியல. சாரி இங்கே இருக்கட்டும், நாம குளிக்க போலாம், வந்தா அப்புறம் பாத்துக்குவோம். சரத்து எதிர்பார்க்கிற நேரம் வரமாட்டா. சரி ஓகே கிளம்புவோம் நினைக்கிற நேரம் கரெக்டா வருவா. சரத்து வாமா வா. காலையில எழுந்ததும் வேணிய பாக்குறது கூட ஒரு சந்தோஷம் தான். சரி சரி ரொம்ப பாக்காதடா. ஹாய் சரத்து, குட் மார்னிங். ஹாப்பி மார்னிங்மா. ஹாப்பி மார்னிங்கா? எஸ் எஸ், உனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி மார்னிங். அது என்ன ஸ்பெஷலா எனக்கு? ஏன்னா உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கே. கிஃப்டா? இதோ உனக்கு தான், எடுத்துக்கோ. என்ன கிஃப்ட்? எடுத்துதான் பாரு. சரத்து, இது எனக்கா? உனக்கே தான். என்ன இது? எடுத்து திறந்து பாரு. எனக்காகவா வாங்குன? ஆமாமா வாங்கினேன். எதுக்கு திடீர்னு இதெல்லாம்? ஐயா, கட்டிக்க போற பொண்ணுக்கு உனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா? என்னமா இத்தனை கேள்வி கேக்குற? அதான் எடுத்து திறந்து பாரு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா நைட்டு 7 மணிக்கு கோவிலுக்கு போலாம். கோவிலுக்கா? அப்பனா பிடிச்சிருக்கு. ஓய் பாத்து சொல்லு. சாரியா? எனக்கே தானா? இரு பாக்குறேன்.